Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. half பைனாப்பிளை கட் பண்ணி மிக்ஸர் ஜார்ல சேர்த்துடலாம். இதை தண்ணி ஊத்தாம இதே மாதிரி அரைச்சிடலாம். ஒரு கடாயில 5 டேபிள் ஸ்பூன் ஆயில், 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இதில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். அதே கடாயில் 1 கப் ரவா சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பைனாப்பிள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா கெட்டியானோன்னு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட 3 கிளாஸ் கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/4 ஸ்பூன் yellow ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் சுகரில் 2 ஏலக்காவை சேர்த்து பவுடர் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இதோட 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது 3 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.